கண்ணெதிரே தோன்றினாள். அனிதா, எனக்கு தெரியாம பண்ணிருந்தாலும் ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. நீ சொன்ன மாதிரியே உங்க அம்மா கொதிச்சு போய் தான் நிக்கிறாங்க. சிவா வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு சக்தி ரணகலமாகிறது நிச்சயம். சூப்பர் மருமகளே. அத்தை, இப்போ நீங்க என்ன பாராட்டுறது முக்கியம் இல்ல. நீங்களும் கணத்துல குதிச்சு உங்க பங்குக்கு நீங்களும் நெருப்பு பத்த வைங்க. போங்க அத்தை. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஐயோ ஐயோ, எல்லா பேக்லயும் இதை வச்சிருக்காளே, என்ன கன்றாவி இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? இத நான் வைக்கலம்மா. இத நீ வைக்கலனா அதுக்கா கால் முளைச்சு வந்து உள்ள உட்காந்துக்குச்சா? மீடியாக்காரங்க முன்னாடி ருத்ராவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ருத்ரா உன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? ஐயோ அம்மா, சத்தியம்மா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா. பாத்தியா ருத்ரா, பண்றதையும் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு சாதிச்சிட்டு இருக்கா. இன்னும் இவளை வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருந்தா அவமானமும் அசிங்கமும் தான் மிஞ்சி போகும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுதுட்டு இருக்கியா? மீடியாக்காரங்க எல்லாம் இது அப்படியே நியூஸா போடுவாங்க. ஊரே சிரிப்பா சிரிக்க போகுது. உனக்கு ஏன் அந்த வேண்டாத வேலை? சார், சக்தி அக்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஏன் இப்படி எல்லாரும் திட்டுறீங்க? அவங்க என்ன ஆம்பளை பசங்க பேக்ல நாப்கின் வச்சாங்க? எங்களோட பேக்ல தானே அவங்க வச்சாங்க. சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு சார். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது சார். நாங்க வீட்ல இருக்கும்போது எப்படியாவது சமாளிச்சுக்குவோம். ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது எங்களால முடியாது சார். எங்க தேவைய சக்தி அக்கா புரிஞ்சுக்கிட்டு தான் இத ஒரு கவர்ல போட்டு எங்க பேக்ல வச்சிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நன்றிக்கா. பேக பசங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அண்ணே கொடு. சரிப்பா. வெரி குட் சக்தி. உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஃபங்க்ஷனோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சேன். அதை நீ சிறப்பா பண்ணி கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லம்மா.
நம்ம வீட்ல எல்லாருமே எனக்கு பக்கபலமா இருந்து உதவி பண்ணாங்க. அதனாலதான் ஃபங்க்ஷன்ல எந்த விதமான குறையும் இல்லாம என்னால சிறப்பா பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஒரு வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு மாறு தட்டிக்காம நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை சிறப்பா பண்ணி கொடுத்தோம்னு சொல்றது ஒரு டீம் லீடருக்கான குவாலிட்டி. அது உனக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இதுல நான் உன்னை குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்த பேக்ல நாப்கின் வச்சிருந்த பாத்தியா? தட் வாஸ் ரியலி நைஸ். ஆரம்பத்துல அதை பார்த்ததும் என்ன இதுன்னு எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் உன் மேல ரொம்ப கோவமாவே இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு முக்கியமான ஒண்ணுன்னு என் புத்திக்கு உரைச்சுது. ஒரு பொண்ணா எனக்கே அது புரியாம போச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கே என் மேல வருத்தமா இருக்கு. உன்னோட அந்த அக்கறையான செய்கையை புரிஞ்சுக்க முடியாம போனதுக்கு ஐ எம் வெரி சாரி சக்தி. ஐயோ, ஆமா, உனக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சு? அம்மா, நாப்கினை நான் வைக்கவே இல்லம்மா. பேக்ல என்னெல்லாம் பொருட்கள் இருக்கணும்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோமே, அதை மட்டும்தாம்மா நான் வச்சேன். நாப்கின் வைக்கிற யோசனை எனக்கு இருந்திருந்தா அதை வாங்குறதுக்கான பணத்தை நான் உங்ககிட்ட தானம்மா கேட்டிருப்பேன். தனிப்பட்ட முறையில் அதை வாங்குறதுக்கு என்கிட்ட ஏதுமா அவ்வளோ பணம்? அப்படின்னா அதை வச்சது யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அத நம்ம அனிதம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுமா. அது உன்னோட வேலை தானே எவ்வளவு கரெக்டா போட்டு கொடுக்கறான்னு பாத்தியா? நான் ஒரு பிளான் பண்ணேன், கடைசியில அது அவளுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுல்ல. அந்த இலக்காரத்துல தான் இப்படி சொல்றான். அத இத அனிதா தான் பண்ணிருப்பான்னு எப்படி சொல்ற? இந்த ஃபங்க்ஷன்ல அவங்களோட பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்தை யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. இருக்கலாம். மத்தவங்களோட தேவை என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்றதுல அவளும் என்ன மாதிரி தான். ஏ ரத்தம் இல்ல, அதான் தன்னை வெளிக்காட்டிக்காம இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கா. மை டாட்டர் இஸ் a குட் கேர்ள். சரிங்கம்மா, நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன். சக்தி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட ஃபங்க்ஷன்லயே கேட்கலான்னு இருந்தேன். அப்போ உங்க அம்மா பக்கத்துல இருந்ததால அவங்க மனசு சங்கடப்படுமேன்னு நான் கேட்கல. நீ எதுக்கு சர்வெண்ட் யூனிஃபார்ம் போட்டிருக்க? நானும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தானம்மா. எல்லார் மாதிரியும் நானும் யூனிஃபார்ம் போடுறது தானே முறை. அதாம்மா போட்டிருக்கேன். நான் உன்னை இந்த வீட்டோட சர்வெண்டா பார்க்கல சக்தி. இங்க வேலை செய்யற மத்தவங்களுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நீ இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட வேண்டாம். எப்பவும் போல உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸையே போட்டுக்கோ. முதல்ல போய் சேஞ்ச் பண்ணு போ. உங்க மனசுல இப்படி ஒரு இடம் கிடைச்சதுக்கே நான் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? ஆனா என்ன தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த சர்வெண்ட் யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே நான் போட்டுக்கிறேம்மா. சரி, இதுக்கு மேல ஓ இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூனிஃபார்ம் உனக்கு கட்டாயம் கிடையாது. உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை நீ எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே? சரிங்கம்மா. குட் மார்னிங் மம்மி. வெரி குட் மார்னிங் அனிதா. இல்ல மம்மி,
ஏதோ முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருக்க நேரத்துல நான் எதுவும் தொந்தரவு பண்ணிட்டேனா? என்ன கேள்வி இது? உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. என் பொண்ணை பாக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல தொந்தரவா இருக்குமா? ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நானே உன்னை பார்க்கணும்னு இருந்தேன் தெரியுமா? என்ன விஷயமா? ஃபங்க்ஷன்ல அந்த மலை கிராம பொண்ணுங்களுக்கு நாம கொடுத்த பேக்ல நாப்கின் வச்சது நீதானே? அத பத்தி தான் அந்த வேலைக்கார சக்தி உங்ககிட்ட பேசினதை நான் கேட்டனே. அதை பார்த்து கொதிப்பாகி நீங்க அவளை வீட்டு விட்டு அனுப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில அது எல்லாரும் பாராட்டுற விஷயம் ஆயிடுச்சு. அதை நினைச்சு நான் எவ்வளவு கடுப்புல இருக்கேன் தெரியுமா? அனிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத நீ தானே வச்ச? ஆமாமா, நான் தான் வச்சேன். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? அத சடனா ஸ்கூல் பேக்ல பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. அந்த மலை கிராம பொண்ணு அதோட தேவைய சொன்னப்பதான் ஒரு பொண்ணா எனக்கே அது புரியலன்னு நானே வருத்தப்பட்டுக்கிட்டேன். அனிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த நல்ல காரியத்தை நீதான் பண்ணன்னு எனக்கு சொன்னதே சக்தி தான். அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணா அந்த பிள்ளைங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்மா. யூ ஆர் ரியலி கிரேட். அம்மா, என்ன நீ பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துட்டு இருக்க? அம்மாவுக்கு டீ எடுத்துட்டு வந்திருக்கம்மா. அது சரி, ஆனா உள்ள வரப்ப பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? உனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி கிடுகிடு நீ பாட்டு வந்து நிக்கிற. அனிதா, இதுக்காக அவளை ஏன் திட்டுற? இல்ல மம்மி, பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்ன்றது காமன் சென்ஸ் தானே. அது கூட இவளுக்கு தெரியல. நாம ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்போம். அந்த நேரத்துல இவ வந்து நிக்கிறது சரியாவா இருக்கும்? அனிதா, சக்தி நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு, நமக்காக ஓடி ஆடி வேலை செய்யறவ. நாமளே அவளை பார்த்து கோவப்பட்டோம்னா எப்படி? மம்மி, எப்போ நீங்க தானே சொல்லுவீங்க எதுலயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு. அதே மாதிரி சர்வெண்ட்டுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதை இவ ஃபாலோ பண்ணும்ல, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு அனிதா, ஒருத்தர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா நாம முதல்ல அதை அவங்க கிட்ட அன்பா சொல்லி புரிய வைக்கணும். நாம சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்க அதை ஃபாலோ பண்ணலனா அப்ப கோவப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதையும் சொல்லாம இப்படி கோவப்படுறது சரியாமா? நீயே சொல்லு. சக்தியும் உன் வயசு பொண்ணு தானே, அவகிட்ட ஏன் முதலாளியா நடந்துக்கிற? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கோ. ஏன்? இல்ல மம்மி, அதுக்கெல்லாம் நான் என்ன இத சொல்றேன் பாரு அனிதா, நான் என்ன சொன்னாலும் அதை மறுக்காம என் பொண்ணு சரின்னு கேட்டுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சக்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அனிதா இனிமே ஒன்னு திட்டமாட்டா. டீயை குடு. நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கம்மா. அனிதா, சிவா இன்னைக்கு சில முக்கியமான மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து சைன் பண்றேன். இவளை இந்த வீட்ல இருந்து வெளியேற்றி கூட்டிட்டு போயிடலான்னு நாமளும் எப்படியெல்லாமோ நடிச்சு பார்க்கறோம். முடிய மாட்டேங்குது. ச்சே, அந்த ஃபங்க்ஷனை வேற நல்ல விதமா பண்ணி கொடுத்து ருத்ரா கிட்ட இன்னும் நல்ல பேரை வாங்கிட்டா. இதை நீடிக்க விடவே கூடாது. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் இவ மேல வெறுப்பு வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்?
காலையில இருந்தே உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சுமா. இப்ப திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுமா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஏன்பா வேலைக்கு வந்தீங்க? ருத்ரா அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? அந்த அளவுக்குலாம் முடியாம இல்லம்மா. கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்குமா, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அதுவே சரியா போயிடுமா. இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா உடம்பு எப்படிப்பா சரியாகும்? சரி, முதல்ல நீங்க போய் உட்காருங்கப்பா. இல்ல சக்தி, இன்னைக்கு நம்ம சிவா சாருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்ப உடனே கிளம்பி வந்துருவாருமா. அதுக்குள்ள அவர் காரை தொடச்சு சுத்தம் பண்ணி வைக்கணும். சக்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போமா, போய் வேலையை பாருமா. அப்பா, உங்களை இந்த நிலைமையில வேலை செய்ய விட்டுட்டு என்னால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க முதல்ல உட்காருங்கப்பா. இந்த காரை தானே துடைக்கணும், நான் துடைக்கிறேன்ப்பா. நீங்க போங்கப்பா. சக்தி, உனக்கு எதுக்குமா சிரமம்? என் அப்பாவோட வேலையை செய்யறதுல எனக்கு என்னப்பா சிரமம் இருக்க போகுது? நீங்க போயிட்டு வாங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, காரை நல்லா பார்த்து தொட. ஒரு சின்ன கரை இருந்தாலும் சிவா சாரு சத்தம் போடுவாரு, சரியா? சிவா சாரே பாராட்டுற அளவுக்கு காரை பல பலன்னு ஆக்குறேன், போதுமா? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிம்மா. ம். என்ன இது போகவே மாட்டேங்குது? இது வேலைக்கு ஆகாது. இத வேற மாதிரி தான் தேய்ச்சி கழுவணும். இந்த நாரை வச்சு தேய்ச்சா அந்த கரை போயிடும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ காரை தொடச்சிட்டு இருக்கேன் சார். காரை துடைக்கிறது எப்படி? இப்படி தேங்காய் நாரை வச்சா? இல்ல சார், இந்த இடத்துல இந்த கரை போகவே இல்ல, அதான் இத வச்சு தேய்ச்சா போயிரும்னு. அதுக்கு எதுக்கு இதை வச்சு தேய்க்கிற? ஒரு செங்கலை வச்சு தேய்க்கி, மொத்தமா போயிடும். ஏய், இந்த காரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? இதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலும் அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாம இதை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. இடியட், நான்சென்ஸ்.
யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? முதல்ல என் கார் பக்கத்துல உனக்கு என்ன வேலை? நான் ரத்தனத்துக்கிட்ட தானே இதெல்லாம் பண்ண சொன்னேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனாலதான் அவரை அனுப்பிட்டு நான் தொடச்சிட்டு இருந்தேன். இதான் தொடக்கிற லட்சணமா? என்ன டென்ஷன் பண்றதே வேலையா வச்சிருக்க? ச்சே. ஐயோ சார். சார் சார் என்ன சார் ஆச்சு? ரத்னம், எந்த வேலையை யாரு கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? பாருங்க, தேங்காய் நாரை வச்சு காரை தொடச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்காக கார் எப்படி நாசம் பண்ணுவீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார், இங்கேயே இருக்கிறதுனால இவளுக்கு காரை கிளீன் பண்ண தெரியும்னு நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியல சார். சக்தி, ஏமா இப்படி பண்ண? நான் துணியை வச்சு தானமா துடைக்க சொன்னேன், அதை வச்சே நீயும் துடைக்க வேண்டியதானம்மா? அப்படிதான்ப்பா தொடச்சேன். ஆனா இந்த இடத்துல இருக்கிற காரை போகல, அதனாலதான் ஏய், எதுவும் பேசாத, வாய மூடு. காலங்காத்தலையும் மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. சாரி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். பாத்துக்கிறதெல்லாம் இல்ல, இனிமே இந்த கார் பக்கமே வரக்கூடாது. இவளுக்கு கிச்சன்ல தானே வேலை, அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. சரிங்க சார். எல்லாம் எடுத்து ஓர வை. சரிம்மா, நீ வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. நீ கொடுமா, என்கிட்ட கொடு.